இப்போ வந்து வெறும் கை காலில் அட்டாக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஹேப்பினோ இல்லை பென்னோ ஓகே அம்ப்ரெல்லா அந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் ஏதாவது அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்போது அதை வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணணும். ஓகே ஆனால் இப்போ பண்ண அதே ரைட்டிங் பாயிண்ட்ஸ் தான் பண்ண முடியும். கண்ணு ஓகே ஹேப்பின்னா கண் குதி பென் ரொம்ப வயலண்டாக தான் இருக்கும் சொல்லும்போது. ஆனால் அது பண்ணலன்னா நம்ம சேஃபாக இருக்கணும். ஓகே ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட பெயின் இருக்குது, இந்த ஹேர் பெயின் இருக்குது, ஓகே ஒருத்தர் ஹேப் பண்ணுற ரொம்ப பவராக இருக்கும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. ஓகே ஹேர் பெயின் எடுங்க. ஓகே கண்ணில் ஃப்ரெண்டில் தான் இருக்கும், கண்ணில் கொடுத்துணும். ஓகே பெண்ணும் ஹேர் பெயினும் கையில் வேணால் பவர் இல்லாமல் இருக்கும், ஆனால் உங்கள் கையில் பெண்ணு இதெல்லாம் நார்மலாக ஒரு பஸ்ஸில் அந்த மாதிரி எடுத்து இப்போ டெல்லியிலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை பஸ்லனா சேஃப்டி பின் வச்சு குத்துறது அதெல்லாம் வந்து யூஸ்வல் திங். இப்போ இப்போ டெல்லியிலலாம் நடந்தது இல்லையா, அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணணும்னு அவன் நினைச்சும் போது பொண்ணு அந்த பொண்ணு ஃபிளாட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவன் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த கேஸ் மாதிரியே லைக் இட் வாஸ் நாட் ஒன் பர்சன் போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான் இங்கே கொடுக்குறோம். ஓகே உங்களால் இப்போ நான் கற்றுக்கிட்டேன்னா என்னால் கூட இப்போ 10 பேர் அறுவல் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் 15 வருஷமாக கற்றுட்டு இருக்கேன். 4th டாக்டர் இருப்பாங்க, நான் ஃபாரினில் போய் ட்ரெயின் பண்ணேன். 10 பேர் அறுவல் எடுத்துகிட்டு வந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ப்ரூஸ் லீ தெரியுமா உங்களுக்கு? அவர் படத்தில் தான் சுற்றி அடிப்பார். ஆனால் அவராக இருந்தாலும் 10 பேர் அறுவல் எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணணும். மேக்ஸிமம் 2 பேரை ட்ரை பண்ணலாம், 3ஆவது ஆள் வெட்டிக்கலாம். ஓகே ஸோ எல்லாருக்குமே ஒரு லிமிட்டாக இருக்குது. நம்ம முதல்ல என்ன சொன்னேன், பெஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் அவாய்ட் ஃபைட்டிங். எப்படி போனால் மாட்ட மாட்டோம் செல்ஃப் டிஃபென்ஸில். ஓகே நீங்கள் ஏன் பஸ்ஸில் போயிட்டு யாருமே இல்லை பஸ்ஸில் நீங்கள் ஏறணும், 3 பேர் இருக்கிற பஸ்ஸில் நீங்கள் ஏறணும். ஓகே ஸோ அதை பண்ணது அவர் தப்பு. ஓகே ஸோ இது மாதிரி சின்ன பொண்ணு ப்ராப்ளம் மாட்டுதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் வேணும் கவனிக்கணும். ஓகே அவளால் போயிட்டு ஆகணும்னா சின்ன பொண்ணு வந்து டேப்லெட் வாங்கினா கூட அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஏன்னா அவங்களோட பாடி நேச்சர் அப்படி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவுமே எஃபெக்டும் தெரியாது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியாது, ஆப்ரேட் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. ஓகே ஸோ எல்லாமே ஒரு லிமிட், எல்லாமே ஒரு நாலேஜ் கற்றுக்குறோம் அவ்வளோதான். ஓகே ட்ரை பண்ணோம், அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஓகே இப்போ நீங்கள் பண்ணுறது சம்திங் அவ்வளோதான். ஓகே கொஞ்சம் பண்ணுறீங்க. ஓகே யூஸ் ஆகும். சிங்கிள் ஆப்ரேட்ன்றப்ப ட்ரை பண்ணலாம்ல. இப்போ 2-3 பேர் இருந்தாலும் யூ ஜஸ்ட் ட்ரை. ஓகே ஃபெயிலியர் ஆகலாம். ஓகே பட் ஆனால் யூ ட்ரை இல்லை, அது எடுத்தவொடனே ஃபெயிலியர் ஆகிறதோட ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது பெஸ்ட்டு. ஓகே ஸோ இதெல்லாம் சொல்லலாம். ஓகே கொஸ்டின் கேட்டு தப்பு இல்லை, கரெக்ட். ஓகே சேஃப்டி பின்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணும்போது நீங்கள் இப்போ நீங்கள் 3 பேர் சொன்னீங்க. ஒருத்தர் நீங்கள் கண்ணில் கத்தியால் குத்துறீங்க, பெண்ணால் குத்துறீங்கன்னா 2 பேரும் சத்தியமாக பயம் வரும். ஓகே ஓடிடும். ஓகே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பயம் வரும். ட்ரை பண்ணதுக்கே கொஞ்சம் நேரமாக டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ண டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்தனை நீங்கள் அட்டாக் பண்ண சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஸோ அதான் ஜஸ்ட்டு கற்றுக்கிறத ட்ரை பண்ணணும். ஓகே ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருந்தால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே யாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி ஒரு ஆப்ரேட் இருக்கமாக நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கையெல்லாம் அடிக்கடி இப்படி அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஓகே முன்னாடி ஓகே அது மாதிரி அடிச்சு இது பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்க இந்த கிக்கு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வீட்டில். ஓகே ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக. எக்ஸாம் போகும்போது படிக்காமல் போனோன்னா அவங்க எக்ஸாமில் கான்ஃபிடென்ட் இருக்காது. ஓகே படிச்சுட்டு போகிறவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரோட்டில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும்.
ஓகே எதுவுமே தெரியாமல் போனால் கான்ஃபிடென்ட் கம்மி தான். ஓகே பயம் கான்ஃபிடென்ட் இல்லாத இடத்துல தான் பயம் அதிகம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போது இது ஒரு ரவுண்டாக உட்காந்துக்கணும். இல்லை பஸ்ஸில் கேட்டேன், நான் அந்த பஸ்ஸில் பின்னாடி டச் பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரே அப்போ எப்படி ரொம்ப க்ரௌடாக பெஸ்ட் கடையில் என்ன சொன்னோம், கட்சிக்கு இருக்குல்ல, கட்சிக்குள்ள மேலே அது போட்டு மூடி வச்சுக்கோம். சீனி பவுடர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கட்சிக்கில் நேரம் மட்டும் படாதான் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹேண்ட்பேக் இருந்ததுன்னா ஹேண்ட்பேக் எப்பவுமே வச்சுட்டு இருப்போம். அந்த லேடிஸ்க்கு ஹேண்ட்பேக்கில் நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக் இல்லைன்னா நீங்கள் பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு போட்டு அதான் நீங்கள் தான் அந்த ஸோ அது கட்சி சில்லி போட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல பஸ்ஸில் போட்டுதில்ல நீங்கள் இன்னொன்று நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதை யாரும் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் சத்தம் போட்டிங்கன்னா முடிஞ்சா அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்து உங்களுக்கு சீன்றனா ஓன் படான்னு வச்சுக்கலாங்க. ஓகே நான் திருப்பி வருவேனோ இல்லை பார்ப்போம் அதெல்லாம் யோசிக்கவே இருக்கு. அடிச்சிங்கன்னா அடுத்த 5 செகண்டில் எத்தனை பேர் அவன் அடிப்பாங்கன்னே தெரியாது. ஓகே இதெல்லாம் பயங்கர ஹீரோஸ் தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வராங்க. இப்போ பின்னாடி ஏதாவது நாங்க தான் ஒதுங்கி போறோமே தவிர எல்லாருக்கும் தெரியும். கேட்காத வரைக்கும் இல்ல நான் சொல்றேன், நான் ஓபன் சொல்றேன், தள்ளி வைங்க. பட் அது வந்து யாருமே வந்து பார்த்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்மளே தான் வந்து actually they will say that it is crowded, that is why crowded they will not give that reason that we want to touch it. It is crowded. ஒரே வார்த்தை நீங்க மாணிக்கு அப்படி யாருமே டச் பண்ணாம யாரும் நீங்க டச் போங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் எல்லாமே ஒரு லிமிட் சொல்லுங்க. சும்மா வந்து பஸ்ல இடிக்கிறது ஆனா பர்பஸோட இடிக்கிறது தெரியாது. பர்பஸோட இடிக்கும்போது நீங்க ஏன் தள்ளி போன ஒரு சின்ன ஆசை அதான் சொல்றோம். பட் அதான் சொல்றேன். அதையும் சின்ன ரொம்ப crowded இருக்கும்போது அத நாங்க என்ன பண்ணனும்னு கேக்குறோம். அந்த இடத்துல நீங்க கத்துங்க. ஓகே நீங்க கத்துங்க பலர் நடிச்சிருங்க. ஒரு அடி அடிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியும் யாராவது தப்பா பண்ணிருக்காங்க. சீன் அவங்க போய் யாரும் அடிக்க மாட்டாங்க. சும்மா போயிட்டு பஸ்ல தெரியாம இருக்கிறவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணி தான் அவங்க அடிப்பாங்க. ஓகே அது எல்லாருமே தெரியும். ஓகே நீங்க அடிக்கிறீங்க, ஒரு கேர்ள் ஒரு பையன் அடிக்கிறான்னா என்ன ஆச்சு சத்தியமா கேட்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது கேட்பாங்க. ஓகே நீங்க அந்த இது அதே அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சேஃப்டி கிடையாது. இப்போ Next time ஏதோ ஒரு ஏஜ் அதுதான் அந்த மாதிரி ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்க வந்து பண்ணாங்கன்னா நீங்க அடிக்கலாம். அதனால என்ன ப்ராப்ளம் இல்லை. இதே போ ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க. சைலண்டா அட்டாக் பண்ணுவாங்க. some vital play சைலண்டா நீங்க அட்டாக் பண்ணா ஹேர் மீடியம் யூஸ் பண்ணனும். ஓகே சேஃப்டி பின் வச்சு ஒரே குத்தி விட்டுருங்க. ஓகே தட் எக்ஸாக்ட்லி தெரியும். unflexible அதான் யாருக்கு தெரியாம இருக்கணும். It should not be any purposely because we don't know whether he is doing purposely or yeah for us he should be standard. உங்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணனும்னா அந்த அளவுக்கு அந்த பின்ன யூஸ் பண்ணுங்க. நல்லா ஓவர் தெரியுங்க. ஓகே ஓகே சாதாரண Yes sir, இன்னொரு நிமிஷம் எல்போ ஓகே. அதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லி கொஞ்சம் அவன் பயந்து போயிடுவான். இல்ல அரையறதுக்கு கால் பிடிக்கலாம். எல்போல பண்ணா டெஃபினட்டா கால் பிடிச்சு விடலாம். நீங்க சரியா இன்னும் பதில் சொல்லுங்க. பிராக்டிகலா திங்க் பண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே அப்படி இல்ல. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே உங்களால அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு செகண்ட்ஸ் தான். நீங்க சொல்ல வந்தது பண்ணா உங்களுக்கே தெரியும்.
ஆஹா அப்புறம் தான் அப்படியே உணர்வோம். அந்த ஒரு செகண்ட் நம்ம உணர்வு பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஓடுறதுக்குள்ள என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண அப்புறம் எங்க கேக்குறீங்க? ஏன்னா செயின் ஸ்நாச்சிங்கிறது ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஓகே, அவங்களாம் பயங்கர எக்ஸ்பர்ட். ஒரு பர்சன் எடுத்துடுறாங்கன்னா மாட்டோம். அதே பழக்கமாக வச்சுக்கலாம்னா ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணுறவங்க, அந்த திருத்தனம் பண்ணுறவங்களாம் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஓகே, அவங்க கிட்ட நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே, நம்மளுக்கு அந்த தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஈஸியாக செயின் ஸ்நாச்சிங்லாம் டக்குலாம் பிடிச்சிக்க முடியாது. நீங்கள் பிடிச்சேன்னு சொன்னீங்க, அதே பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ அது அந்த சுச்சுவேஷன், அந்த லொக்கேஷன், ஓகே, க்ரௌடட்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உள்ள வந்து ஓடிடுவாங்க. ஓகே, ஸோ அது அதுக்காக வேறு ஏதாவது ஓகே சேஃப்டி குவென்ஸில் கேட்குறேன். ஏன்னா இப்போ சேவ் பண்ணி சரி, அவங்க வந்து ஒரு ஜென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களை வந்து ஏதோ ஒரு அட்டாக் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பண்ணுவாங்க. ஓகே, உங்களோட இப்போ நம்ம சொல்லி கொடுத்தாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே, அவங்க கரெக்டாக ரிசீவ் கொடுக்குறாங்க. எது வேணாம், ரொம்ப சரி. பட் ஏன்னா இப்போ பண்ணும்போது ப்ளீஸ் கொஞ்சம் சீரியஸாக. ஓகே, ஏன்னா கற்றுக்கிட்டது வேஸ்டாக போக முடியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு மைண்ட் எப்படி பிரெயின் ஒர்க் ஆகுது பார்த்தா. இப்போ வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு ஆம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பெட்டர் இவங்க 2 பேர் பண்ணுறதை விட நீங்கள் யாருன்னா ஒருத்தர் போய் பண்ணுங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. நீங்கன்னா கொஞ்சம் தாண்டிப்பீங்க. இது வந்து சைட்ல போயிட்டு நான் ஓகே, சரி. செல்ஃப் டிஃபென்ஸில் என்ன விஷயம்னா ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரைக் ஹார்ட் அண்ட் நெவர் ஸ்டாப். ஓகே, ஆப்ரண்ட் இருக்காங்கன்னா அவன் திரும்பி வரமாட்டான்ற சேஃப் இது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஒரு அடி அஷ்டம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. ஓகே, ஆனால் ஒரு அடி அஷ்டம் அவன் வந்து கஷ்டம் வச்சுருவாங்க. ஓகே, எஸ்கேப் ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னா ஓகே, ஒரு அடி 2 அடியில் ஓட தெரியும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு க்ரௌடான இடத்துல உள்ள வந்துட்டீங்க, சேஃபான இடத்துல போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, எஸ்கேப் ஆகும். பட் ரொம்ப பெரிய தனியான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் யூ ஷுட் ஃபைட் டில் தி ஸ்டாப். ஓகே, ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்ன கையில் கவிதை எடுத்தாடிங்க, கல் எடுத்தால் மனையில் போடுங்க, எதுவும் நான் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்னிக் மட்டும் தான் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. பட் கவுண்டர் அட்டாக் பண்ணுறது உங்கள் பிரெயின் வச்சு நீங்கள் பண்ணணும். ஓகே, என்னென்னலாம் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் உங்களோட டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மினிமம் 10 அட்டாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, இங்கெல்லாம் ஃபோர்ஸ் ஆனால் பரவாயில்ல. யோசிச்சா வேலைக்கு யோசிச்சா முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் ஒன்று ஓகே. ஸோ ரொம்ப யோசிக்கிறார் மேடம். நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. நீங்களும் விட்டுட்டீங்க, நானும் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்புறமா நீங்கள் இப்போ நீங்கள் டச் பண்ணி கோவம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னும் நான் வைலட்டாக இருப்பேன் நெக்ஸ்ட் டைம். ஓகே, நீங்கள் செகண்ட் டைம் வரும்
படத்தில் ஒரு பஞ்சு இன்னொரு பஞ்சு அப்படி ஒரு கிக் அது மாதிரி கிடையாது. ஓகே, டக்குன்னு போட அப்படின்னு ஓகே. கண்டினியூ பண்ணுங்க, தள்ளி விட்டுருங்க கீழே. ஓகே, காலை பிடிச்சி இழுத்து வாங்கி ஐயோ காலை பிடிச்சி இழுத்து வாங்கி நான் இடிக்கவே இல்லை. ஏச்சா நீங்க விழுந்துட்டீங்கல்ல. பஞ்ச் பண்ணலாம், ஸ்லாம் பண்ணலாம். ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நாங்க எதுவும் யூஸ் பண்ணல. நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் பிரெயின் என்ன யோசிக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியோ விழுப்புறாங்க. அடிக்கலாம். You will come back anyway. நீங்க புஷ் பண்ணீங்கன்னா you will come back. ஓகே. நாம ஓடிடலாம். ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் அவங்க காட்டுவாங்க. ட்ரை பண்றாங்க, அவங்க கிட்ட ட்ரை பண்ண கூடாது. யார் பண்ண மாட்டாங்க இல்ல, இவங்க எதுக்கு பண்றேன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இவங்க வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும் பாக்குறவங்களுக்கு. ஓகே, ஒப்பனன்ட் வேற யாரோ ஆனா நீங்க ஃபாஸ்டா இருக்கணும் அவங்களோட. ஓகே, உங்களுக்கு டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க காலை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? சரி அடிக்கணும். நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்பறங்கே சொன்னேன் ஆபரேஷன் ஓகே. நான் மெயினா டார்கெட் பண்ணது எங்க ஃபேஸ் டிராயிங். ஓகே, பாடி அண்ட் அவுட்சைட் டிராயிங் அண்ட் ஃபேஸ் க்ளோஸ் வரைக்கும். ஓகே, அப்படியே சொல்றீங்க. கையில டச் பண்ணணும். ஓகே, அடிக்கிறோம் ஓகே. நான் ரீலா ஆச்சுன்னா நான் இன்னும் எத்தனை பேர் பண்ண முடியும். பாஷா ஆரேஜ்லாம் நீங்கள் பவரபுளாக வச்சுக்கோங்க. ஓகே, பாடியில் எவ்வளோ பரவாயில்ல பரவாயில்ல. ஓகேயா, இப்போ நான் பண்ணலையா ஓகே. நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ண இந்த இடத்துல யூஸ் பண்ண ஆப்ஷன் ஃபாஸ்ட்டாக வரும்போது ஓகே அவரே அவரோட ஃபோர்ஸை கொடுக்குறாரு. ஓகே, நம்ம ஓங்கி பஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அவராக வரும்போது நம்ம ஃபோர்ஸ் ரொம்ப கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அவர் வர ஃபோர்ஸில் அவர் ஸ்டாப் பண்ணாலே அவர் பெயின். ஓகே, பர்சன் ஸ்டாப். ஓகே, சொல்ல ஸ்டாப் பண்ணாலும் இந்த கேஜி ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், லேடிஸ் கோவம் வந்துன்னா 7 வருஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் கோவம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது. ஓகே, தலைமுறையில் பிச்சு எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சரி. என்ன பண்ணுவீங்களோ அவங்களுக்கு தோணுதோ என்னத்தையும் பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வரும். ஓகே, நான் இதை ட்ரை பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் பெயின் தெரியுது. ஓகே, ட்ரை பண்ணாமல் லூஸாக தான் விட்டுருப்பாங்க வழியில். ஓகே, ஸோ லைட்டாக பண்ணல நீங்களே டச் பண்ணி பாருங்கள். இங்கே வச்சு பண்ணி பாருங்கள். லைட்டாக செம்ம சாஃப்ட் பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸ். ஓகே, முதல்ல ரீச் பண்ண விடாதீங்க. ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் டீச் பண்ண டெக்னிக்ஸ் தான். ஓகே, அவனுக்கே தெரியாம ஜெயா
somebody doing this. You have learned it now. You also can use it for helping somebody else. Okay. First work stamps bank money. Okay, finish. Okay. So நான் திருப்பி வரல கீழே வந்தா திருப்பி வரக்கூடாது. ஓகே ஜஸ்ட் ஃபினிஷ். நீங்க ரிப்போர்ட் கேக்குறீங்கன்னு கேளுங்க. ஒரே ஐடியா வச்சிட்டு போறாங்க. அவுட் போவாரு நீங்க போயிடுங்க. நீங்க Thank you.